ஆண்களுக்கு ஏற்படும் முன்தோல் சுருக்கம் ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ்கின் டைட்டனிங் சொல்லுவோம். இது இருந்ததுன்னா முக்கால்வாசி ஒரு ஃபியர்னாலேயே அதை பற்றி உதாசீனப்படுத்திட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது, இது என்ன ப்ராப்ளம், இது எப்படி க்யூர் பண்ணுறது, இது நார்மலா, இது அப்படியே வெயிட் பண்ணால் சரியாயிருமா அப்படின்னு பல்வேறு பயம், அச்சம், ஒரு அறியாமை, இதனால் அவங்க அதை உதாசீனப்படுத்துவாங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு 15 முக்கியமான சிம்டம்ஸ் எப்படியெல்லாம் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரிவுபடுத்தும், அதை நம்ம எப்படி ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னுடைய ப்ராக்டிஸில் மோஸ்ட் காமனஸ்ட் 15 திங்ஸ் பேஷண்ட்ஸ் அதை கொஞ்சம் உதாசீனப்படுத்தி இக்னோர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை நான் கண்டுபிடிச்சு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் டாக்டர் அசோக் சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலில் போய் ஃபைமோசிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். ஃபைமோசிஸ்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, ஆண்களுக்கு ஆண் உறுப்புல முன்பகுதி கிளான்ஸ் பீனிஸ்ன்னு சொல்லுவோம். அது கவர் பண்ணியிருக்கிறதுக்கு இறைவன் ஒரு தோலை ஏற்படுத்தியிருப்பார். அதுதான் ஃபோர் ஸ்கின் ஆர் முன்தோலுங்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால அதில் ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு கிராக்ஸோ ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால அந்த தோல் பின்னாடி இழுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போகும். இந்த சூழ்நிலை தான் முன்தோல் சுருக்கம், இல்லைன்னா ஃபைமோசிஸ், இல்லைன்னா டைட்ஸ் ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரொம்ப காமனஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்டம் இந்த டைட்னஸ் ஆஃப் த ஃபோர் ஸ்கின், முன்தோல் பின்னாடி இழுக்க முடியாமல் போகிறது தான் ஃபர்ஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம். இது யூஸ்வலாக நார்மலாக எல்லாருக்குமே முன்னாடி தான் கவர் ஆகிருக்கும். குளிக்கும் போதோ செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும் போதோ ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால அதை பின்னாடி இழுக்கணும் அப்படிங்கும்போது அது வராமல் இருக்கும். இரண்டாவது ப்ராப்ளம் நம்மளுடைய யூரின் போகும்போது எரிச்சல் ஆகிறது. இந்த கீழே பின்னாடி தோல் வெளியே வராமல் இருக்கிறதுனால அந்த யூரின் உள்ளேயே ஸ்டாக்னன்ட் ஆகிறதுனாலையோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலையோ கிளீனினஸ் இல்லாதனால யூரின் போகும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன் மைல்டாக ஏற்பட்டே இருக்கும். அடுத்தது சில சமயங்கள் ஒரு யூரின் போகும்போது பிளட் வர ஆரம்பிச்சிடும். 1 or 2 drops பிளட் வரும், இல்லைன்னா யூரினில் கலந்தே பிளட் வரலாம். இது எதனாலன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடத்துல ஒரு அல்சர் மாதிரி ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் ஆகலாம், இல்லைன்னா முன்னாடி கிராக்ஸ் மாதிரி ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் ஆகலாம். நான்காவது சிம்டம் முன்னாடி ஸ்வெல்லிங். இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலே ஆண் உறுப்பை சுற்றியும் ஒரு மாதிரி ஒரு சீப்பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால வீக்கங்கள் ஏற்படும். ஸோ இந்த வீக்கங்கள் மைல்டாக தான் இருக்கும். 1 or 2 days ரெடி ஆயிடுவோம் அப்படிங்கிறதுல நம்ம காலதாமதப்படுத்திட்டு இருக்கோம். ஐந்தாவது ஒரு மைல்டு டிஸ்சார்ஜஸ், அதுலேருந்து ஒரு மைல்டாக ஒரு பஸ் கலெக்ஷன் மாதிரி ஆகி எந்த வூண்ட் இன்ஃபெக்ட் ஆச்சுனாலும் சீ பிடிக்கும். சீ ஒரு டிஸ்சார்ஜ் ஆக வரும். பஸ் கலெக்ஷன் மாதிரி ஒரு சீ வடியறக்க ஆரம்பிச்சிடும். ஆறாவது சிம்டம் நம்மளை அதில் இருக்கிற ஸ்மெல். ஒரு கிளீன்லினஸ் இல்லாதனாலையோ, இல்லை அதை க்ளீன் பண்ண முடியலைங்கிறதுனாலையோ, இல்லை கான்டாக்ட்ல இருந்து அதனுடைய இன்ஃபெக்ஷன் வர்றதுனாலையோ, இல்லைன்னா உள்ளே இருக்கிற ஸ்மெக்மாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சு நம்ம என்னதான் கிளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. ஏழாவது சிம்டம் உள்ள நார்மலாக ஆண் உறுப்பை சுற்றியும் ஸ்மெக்மா அப்படின்னு சொல்லி ஒரு திரவ பொருள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது நம்ம கிளீன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒயிட் கலரில் பக்காக வெளியே விழுந்துட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை நார்மலாக கிளீன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருப்போம். எட்டாவது ரீசன் நம்ம செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும்போது சுத்தமாகவே ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை பண்ண முடியல. கிளான்ஸ் பீனிஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்காஸ்மிக் ரேட்டை ரீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதே 9th செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும்போது பயங்கரமான பெயின் ஏற்பட்டு அதுவே ஒரு ப்ராப்பரான கான்டாக்டில் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அடுத்தது 10வது ரீசன் முன்தோல் அடைச்சிட்டு இருக்கிறனால சிறு குழந்தைகளுக்கெல்லாம் யூரின் போகும்போது பலூனிங் ஆகும். அந்த யூரின் ஃப்ரீயாக வெளியே ஒழுகாமல் உள்ளேயே தேங்கி இருக்கிறனால ஒரு பலூனிங் ஆகும். அந்த பலூனிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப் பை ட்ராப் அந்த யூரின் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பலூனிங் கம்மியாயிரும். 11வது ரீசன் முன்னாடி நிறைய கிராக்ஸ் ஏற்படும். பெரும்பாலும் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வர்ற மாதிரி இருக்கும், ஒரு வெடிப்பு மாதிரி ஆகும். அந்த வெடிப்பு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வெடிப்புலேருந்து சீல் வடிகிறது, தண்ணி வடிகிறது எல்லாமே வரும். முன்னாடி இருக்கிற கிராக்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். 12வது ரீசன் கிளீனிங். நிறைய பேர் குளிக்கும் பொழுது நார்மலாக நல்லா க்ளீன் பண்ணி சோப் போட்டு குளிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு கிளீனிங் ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் கொஞ்சம் தோல் சுருங்கிறதுனால நல்லா ப்ராப்பராக பண்ண முடியாமல் இருக்கும். 13வது ரீசன் நம்மளுடைய ஃபியர். இந்த ப்ராப்ளம் நார்மலாக இல்லையானே தெரியாமல் ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு ரொம்ப காமனஸ்டான விஷயம். எதாக இருந்தாலும் ஒரு டாக்டரை இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணுறது நல்லது. 14th ப்ராப்ளம் ரிக்கரண்ட்டாக யூரினில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் டாக்டர்னு வருவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ஃபைமோசிஸ் இருக்கும்.
ஸோ இந்த யூரின் வந்து அடிக்கடி போகிறது, பேர்னிங் ஆகிறது, அடிவயிற்று வலி வர்றது, சிஸ்டைட்டிஸ், பிளாடர் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, வெதர் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, எது இருந்தாலும் ஃபைமோஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். 15வது ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொருத்தருக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து குறைஞ்சிரும். 24 மணி நேரமும் எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணணும், யாரை பார்க்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபியரோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 15 விஷயமே வந்து ரெகுலராக என்னுடைய ப்ராக்டிஸில் காமனாக ஃபைமோசிஸ் இருக்கிறவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சிம்டம் காம்ப்ளெக்ஸ் தான். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபியர் இருக்குங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு பதிவிடுங்க. நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீ சக்கர மருத்துவமனை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.